நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இன்னைக்கு அடுத்தடுத்து 2 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால 2 ப்ரோமோவும் கொஞ்சம் லேட்டா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பாப்போங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வெஸ்டா தான் இந்த விஷயத்தை கேக்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆவறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு பாக்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். 2 ப்ரோமோவும் அழுகாட்சி ப்ரோமோவா தான் இருக்கு. யாரவரைய முடிவுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே அழதான் செய்வாங்க. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா அழுவுற மாதிரி எனக்கு தோணுதுங்க. பர்சனலா எனக்கு சொல்றேன். என்னடா இது ஒருத்தங்க வந்து அவங்களோட எமோஷனை காட்டுறாங்க, அது உனக்கு சிரிப்பா இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு உண்மையிலேயே சிரிப்பா தாங்க இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 8 சீசன் நடந்திருக்கு. இதுல 2வது சீசன்ல மட்டும்தான் நான் சில எபிசோடு பார்க்காம இருந்திருக்கேன். அதாவது மகத்து யாஷிகாலாம் வருவாங்கல்ல, அந்த சீசன்ல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எபிசோடு நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பிக் பாஸ் அல்டிமேட்னு ஒன்று நடந்ததுல, அதுல ஒரு எபிசோடு கூட நான் பார்த்ததில்ல. மற்றபடி நான் எல்லா சீசனுமே பார்த்துருக்கேன். எல்லா சீசன்லயும் ஒருத்தரை பிடிக்கும், சிலரை பிடிக்காது, எல்லாமே நடக்கும். ஆனா எல்லா சீசன்லயும் முடிவுல இந்த மாதிரி நடந்ததா, இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் எல்லா சீசனும் பார்த்துருக்கேன். எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. அதாவது வந்து திரும்பி வீட்டுக்குள்ள வந்து அவங்க வீட்டுக்குள்ள இருந்து விடை பெற்று போகும்போது இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதாங்களா, இல்லை வீடியோ பார்க்கும்போது இவ்வளோ அழுதாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணலங்க. எல்லாரும் அந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்க. தார தாரையா ஊத்திட்டு இருக்குங்க தண்ணி. 2 ப்ரோமோ விட்டுருக்காங்க. 2 ப்ரோமோலையும் பாருங்க தார தாரையா ஊத்திட்டு இருக்கு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் பண்றாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. உண்மையிலேயே அவங்க எமோஷனலா ஃபீல் பண்ணலாம். ஆனா எமோஷனலா ஃபீல் பண்றதுக்குமே ஒரு அளவுக்கு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்தலாம் நீங்க இவ்வளோ தார தாரையா கண்ணீர் விடுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. சந்தோஷமா சரி நம்ம இந்த வீட்டில் இவ்வளோ நாள் இருக்கோம், அதை டிவியில காட்டும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது, ஆனந்த கண்ணீர் மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆனா இவங்க அழுவுறதெல்லாம் பயங்கர ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. நம்ம சாண்ட்ராவை ஓவர் ஆக்டிங்னு சொல்லுவோம். பார்த்தா இங்க இருக்க எல்லாரும் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சிம்பிளா யோசிங்களேன். இந்த அளவுக்கு எமோஷனலா யாருமே இருக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இருப்பாங்க. கண்டிப்பா வந்து 10 பேர்ல ஒரு 2 பேர் இப்படியும் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வந்தாலே டக்குன்னு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துரும். அந்தவங்களா இவங்க கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்தா சாண்ட்ராலாம் எப்படி எவ்வளவு பேசியிருக்காங்க, அதே மாதிரி கனிலாம் எவ்வளவு பேசியிருக்காங்க. எங்கேயாவது கனிக்கு கண்ணீர் வந்து பார்த்திருக்கீங்களா? ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்ல ஏதோ ஒன்று நடந்துருச்சு, கண்ணீர் வந்து பார்த்திருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு கனிக்கு கண்ணீர் வந்ததுன்னா எப்பன்னா திவாகர் வந்து இந்த மாதிரி எஃப்ஜே உங்க மேல கை போடுறது கூட எனக்கு அநாகரிகமா தெரியுதுன்னு சொன்னாரு. அது கொஞ்சம் ஒரு மாதிரியான டாபிக், சென்சிட்டிவான விஷயம். அதை கேட்டு உடஞ்சு அழுதுட்டாங்க. மற்றபடி எவ்வளோ சண்டையில தைரியமா பேசியிருக்காங்க. அந்த மாதிரி எமோஷனல் டக்குன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணாதவங்க இதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களேன்றது எனக்கு புரியவே இல்லைங்க. எல்லா வீடியோவையும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷமான கிளிப்பிங்ஸை காமிச்சாலும் எமோஷனலாகி பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது யாரை ஃப்ரெண்டாக வச்சுப்பீங்கன்னு கேட்டால் அந்த இடத்துலையும் அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிக் பாஸ் 4 பேரையும் தனியாக கூப்பிட்டு பேசும்போதும் அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ சீசன் பார்த்துருக்கோம். அதுலலாம் இப்படி அழுதாங்களான்னா எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஒருவேளை நான் மறந்துட்டேனா என்னன்னு தெரியல. கொஞ்சம் எமோஷனலாக பேசுவாங்க. அதாவது பிக் பாஸ் கடைசியாக கூப்பிட்டு பாராட்டுற மாதிரி பேசும்போது ரொம்ப நன்றி பிக் பாஸ், நீங்கள் எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே பயங்கர எமோஷனல் ஆக மாட்டாங்க. நேற்று ப்ரோமோவும் இப்படி தாங்க இருந்தது. நேற்று நைட்டு டைமில் 2 ப்ரோமோ விட்டாங்கல்ல, அந்த ப்ரோமோஸும் இப்படி தான் இருந்தது. இப்போ விடுற ப்ரோமோஸும் இப்படி தான் இருக்குது. எதுக்குடா அழுவுறீங்க, ஏன்டா அழுவுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரொம்ப எனக்கு ஃபேக்காக தாங்க இருக்குது. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், எனக்கு ஃபேக்காக தான் தெரியுது. நிறைய பேர் அழுவுறது ஃபேக்காக தான் இருக்குது. இதில் அழுவாதது தான் கானவினோத்தை அழுவுறதா காட்ட இல்லை. நமக்கு திவாகர் அழுவுறத காட்டல. சோ திவாகர் அப்ப அழுவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க போல. கானா வினோத் திவாகர்லாம் அழுவுல போல. ஆதிரை, சபரி, அதுக்கப்புறம் விக்ரம், அதுக்கப்புறம் அப்சராலாம் எதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகுறாங்கன்னு தெரியல. அப்சராலாம் அழுவுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. 2 வாரம் தான் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 வாரத்தில் யார் கூட அப்படி பாண்டிங் கிரியேட் ஆச்சு? எதுக்கு இந்த வீடியோவை பார்த்து இவ்வளோ எமோஷனல் ஆகணும்? நான் இப்போ ஃபேக்குன்னு சொல்ல, அதாவது ஒருத்தரோட கண்ணீரை நான் வந்து ஃபேக்குன்னு சொல்லலை. பட் இவ்வளோ தேவையில்லை. அப்படி என்னத்தை நீங்கள் வந்து ஒரு 90 நாள், அதான் இப்போ அப்சரா விஷயத்துலலாம் 2 வாரம் தான் இருந்திருக்காங்க. அவங்க ஏன் இவ்வளோ எமோஷனல் ஆகுறாங்கன்றது தான் என்னோட கேள்வி. இப்போ நிறைய நாள், இப்போ 80 நாள் இருக்கவங்க கூட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணால் புரிஞ்சுக்க முடியுது. பட் 2 வாரத்தில் அவங்க என்ன அப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அது பாருங்க, கலையரசன் பாருங்க, கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான், எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாம. அப்படிதாங்க இருப்பாங்க சாதாரணமா. இவங்க நம்ம சென்டிமெண்டா இருக்கோன்றதை காட்டணுன்றதுக்காகவே அழுகுற மாதிரி தான் தெரியுது. நம்ம சாண்ட்ராவை நடிகன் சொல்லுவோம்ல, பார்த்தா வீட்டுக்குள்ள நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பிரவீன் ராஜ் ஒரு சைடு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தான் அப்படி தோணுதா, இல்ல உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் தோணுதான்றதை கண்டிப்பா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி சீசன்ல இந்த அளவுக்கு அழுதுருக்காங்களா அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் கேட்குறேன். ஸோ வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.